நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்லக்குட்டி வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேராக போயிட்டு விஜய் கிட்டே பேசுகிறாங்க. இதோ பாருங்க டேடா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க, அவங்க முன்னாடி மல்லி அம்மாவை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி எதனா பண்ணீங்கன்னு அப்பா செம கோவம் ஆயிடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டே ராஜேஸ்வரி அத்தைக்கு சொல்கிறேங்க, அவங்களாம் தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணின்னு இருக்காங்க. இதனால் மல்லி அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டுன்னு இருக்காங்க. மல்லி அம்மா அழுறாங்க. அதை பார்க்க முடியல என்னால், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பணிவாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வெண்பா குட்டியை உடனே டாடா இந்த விஜய் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாரு வெண்பா, எல்லாத்தையும் நான் பார்த்துறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேறு லெவலில் பர்த்டே ஃபங்க்ஷனை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. வந்து விஜயோட ஃப்ரெண்டு வந்து இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம விஜய் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருக்கார். அந்த சமயத்தில் நம்ம மல்லி உடனே குறுக்க வந்து, இந்த கௌசிக் குறுக்க வந்தால், இவங்க தான் என்னோட அம்மா, மல்லி அம்மா என்னோட அம்மா, விஜயப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜய் இதான் இவங்களும் உங்கள் ஒய்ஃபா ரொம்ப அழகாக இருக்காங்க, க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க எப்பவுமே அழகு தான், க்யூட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் பார்த்து வெண்பாவும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம விஜய் எதுவுமே சொல்ல மௌனமாகவே இருக்கிறாரு. இதே நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி நினச்சின்னு இருக்காங்க. கொஞ்ச நேரம் இருந்து இவ தான் எனக்கு எல்லாமே, என்னோட உலகமே இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிடறாரு. இதை கேட்டதும் அப்படியே சும்மா ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சித்துக்கும் அப்படியே இந்த சாணியில் முக்கி வச்சு செருப்படுத்து தவட மேலே அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் ஃபீல். ஐயோ என்னடா இது, நாம ஒன்று நினச்சா இப்படி ஆகி போச்சு, சொலமுத்தா போச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதுதான் சொல்கிறது, கடவுள் இருக்கான் குமாருன்னு சொல்லிட்டு நடக்கிற பார்க்கல, அது பாட்டுக்கு விட்டா அது கொஞ்சமாக சாதாரணமாக தான் நடக்கும். அது நடக்கக்கூடாது, இது அப்படியே சும்மா இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் பிரம்மாண்டமாக வேறு லெவலில் பண்ணணும்னு யோசிச்சோம்னா அது வேறு லெவலில் நம்மளை செஞ்சு விட்டு போயிடும். அந்த மாதிரி தான் இப்போ பிரச்சனைலாம் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குது. சரி எவ்வளோ பிரச்சனையெல்லாம் கடந்து தான் வந்திருக்கு இந்த நிலைமைக்கு. அதனால் எதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த கட்டத்தில் என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுன்னு 1 by 1 நம்ம போயிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோலாடிக்கக்கூடாதுங்க. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை ஓடி இருக்க இந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் முன்னாடி நம்ம விஜய்க்கு ரிங்கை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா ஒரு பக்கம் கீழே முட்டி போட்டு ரிங்கை காட்டுறாங்க. உடனே நம்ம விஜய் எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாங்க. ராஜேஸ்வரி அந்த ரிங்கை பிடுங்க வராங்க. உடனே நீங்கள் எதுக்கு இதில் தேவையில்லாமல் தலையாடுறீங்க, மல்லி ஒரு பக்கம் திட்டிடுறாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி பார்த்துடா, உன் பொண்டாட்டிக்கு ஏறிக்கிற கொழுப்பை நான் தான் அப்பயே சொன்னேன்ல, இவளாலாம் வீட்டிலே சேர்த்தக்கூடாது, இவளெல்லாம் துரத்திடுறான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்து என்னவே ஏற்று பேசுகிறா. இந்த வீட்டோட ஆணி வெறியும் நான் தாண்டி என்ன ஏற்று பேசுகிற வேலை வச்சுக்காத. நான் இப்போ ஊன்னு சொன்னேன், விஜய் உன்னை அப்படியே சும்மா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறான். ஆனால் நான் அந்த வார்த்தையை இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா மனசுக்கு இல்லை. ஏன்னா நான் யூஸ் பண்ணால் உடனே அவன் ஏன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறான், அதனால் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க மனசுக்குள்ளே பேசின்னு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வெண்பா குட்டி இருந்துன்னு அத்தை இதை பாருங்கள், எல்லாமே லிமிட்டை கிராஸ் பண்ணி போயின்னு இருக்கீங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா ஓட்டுறாங்க, இதை கொடுக்குறாங்க, உங்களுக்கு என்ன இதில் கஷ்டமாக இருக்குது, ஏன் உங்களுக்கு வயிற்றுலாம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பித்தார். ரஞ்சித் வந்து அளவுக்கு அந்த மாதிரி பேசு, தேவையெல்லாம் வெண்பா வாய் மேலே அடிச்சிடும் தெரிஞ்சுக்கோ. உடனே நம்ம விஜய் கோவம் வந்துடுது. வெண்பா பேசுறதுல இப்போ என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அளவு கடந்து பேச வாயை உடச்சிரும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. குழந்தைகிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி பக்குவமாக பணிவாக சொல்லணும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிட்டு போயினே இருக்கீங்க, இந்த மாதிரியெல்லாம் பேச வேலை வச்சுக்காதீங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுகிறாரு. என்னடா இது, விஜய்க்குள்ளே ஒரு தூங்கி நின்ற சிங்கம் மொழியாக எழுந்துச்சுடாடே, இனிமேல் அந்த சிங்கத்தை யாராலையும் அடக்க முடியாதுங்க. இந்த சிங்கத்தோட ஆட்டமும் அதிரடியான ஓட்டமும் இனிமேல் தான் அதிகரிக்க போகுது. இனிமேல் யாரும் நம்ம விஜயை அடக்க முடியாது, விஜய் கையிலேருந்து யாரும் தப்பிக்கவும் முடியாது. எல்லாத்தையும் ஒரு பக்கம் விஜயை பார்த்துக்க போகிறாரு. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் சீரும் பிரச்சனைகளாக பெருசாக மிக பெருசாக உயர்ந்துன்னு போயினே இருக்குது. இதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படி இதெல்லாம் வழி நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விக்குறிகள் இதில் நிறைய ஓடினே இருக்குது. 1 by 1 எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். எவ்வளோ பிரச்சனையெல்லாம் பார்த்து சமாளிச்சு தாங்க இந்த நிலைமையிலே வந்து நின்று இருக்குது. இதுக்கு மேலே பிரச்சனை ஏன் நம்மளால் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம், எல்லாத்தையும் சாதிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் நம்பிக்கை வச்சு ஒரு பக்கம் நிற்கணும். அதை விட்டுட்டு இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சித்துங்கிறாங்களே அவங்கள மாதிரி கோட்டை கட்டக்கூடாது, உட்காந்து சும்மாவே கனவு காணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்குன்னு இவங்க எந்த நேரம் பார்த்தாலும் அப்படியே சும்மா கனவே காண்றாங்க. மல்லி அடித்து துரத்துற மாதிரி கனவு காண்றாங்க, வெண்பா ஒரேடியே போகிற மாதிரி காண, ரஞ்சித் வந்து எனக்கு விஜய் மாமா கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கிற மாதிரி கனவு காண்றாங்க. அடடா என்னடா இது உலக மகா நடிப்பு, அந்த மாதிரி தாங்க போயின்னு இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.